இப்ப ஷேரிங் குடுத்த லீடர்ஸ் எல்லாருக்குமே சொல்ல வேண்டியதுன்னா ரொம்ப மன மனசார வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா, ஒருத்தரோட ஷேரிங் வந்து இன்னொருத்தருக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது, நம்ம ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்த நம்ம இங்க கத்துக்கலாம். ஏன்னா, ஆக்சஸ் இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட அப்ளைனோட காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு சாத்தியம் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, நான் வந்து இந்த 3 வருஷ டிராவல் வந்து நான் என்னோட ட்ரீமே அதுதான். யாரையுமே ஒரு பைசாக்கு கூட நம்ம எதிர்பார்க்காம நிக்கணுங்கிறது தான் என்னோட ட்ரீம். அந்த அந்த ட்ரீம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே கிடைக்கல. அந்த இடத்துல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சது ஆக்சஸ் இந்தியா. ரொம்ப சந்தோஷமா நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஃபேமிலில இருக்கிற கேரிங்க விட ஆக்சஸ் இந்தியாவுல வந்து நம்ம பாலமுருகன் சாரோட கேரிங் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து டவர் இஷ்யூ இந்த மாரி நெறைய ப்ராப்ளத்த தாண்டி நாங்க வரும்போது, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி எதுவா இருந்தாலும் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்னைய 3 வருஷமா கை தூக்கி ஒரு குருவா, ஒரு அப்பா, அம்மாவா இருந்து என்னைய வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. அவரோட ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட தான் நான் வந்து இந்த 3 வருஷம் 4வது வருஷத்த அடி எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்க வேண்டியது ஒரு தனித்துவமான தன்னம்பிக்கை மட்டும் தான். உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்கள உயர்த்தும். சரிங்களா? எல்லா இடத்துலயுமே இப்ப ஆபீஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு காரணம் காட்டுற இடத்துல இருந்து நாங்க எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம். நாங்க இருக்கிற இடத்த ஆபீஸா நான் வந்து நாங்க மைண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு டீ கடையாகட்டும், ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ஒரு ஜூஸ் கடையாகட்டும், ஏதோ நாங்க எங்க நிக்கிறோமோ அந்த இடத்த தான் நாங்க வந்து ஆபீஸா வந்து நினைச்சு பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னா, ஊட்டியில வந்து எந்த ஒரு பெருசாவும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. லீடர்ஸோ இல்ல கை கட்டுறதுக்கு ஒரு லீடர்ஸோ உடனடியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆனா சென்னைக்கு போய் வரணும்னா ரொம்ப இதுவா இருக்கும். நைட் போனா காலையில அங்க ரீச் ஆகுறோம். ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரே ஒரு காரணம். நான் ஜெயிக்கணும்னு நெனச்சேன். எனக்கு இத புடிச்சிருந்துச்சு. நான் புடிச்சு போய் இங்க இங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் புடிச்சு தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப புடிச்சு ஒரு பாதுகாப்பா, ஒரு சேஃப்டியா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் ஜெயிக்கலாங்கிற மாதிரி நெறைய நாலேட்ஜ் வந்து இங்க எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஃபேமிலி ரன் பண்றதாகட்டும், லைஃப்ல இன்கம் எடுத்து சந்தோஷமா இருக்கிறதாகட்டும், நெறைய சந்தோஷத்த வந்து நான் ஆக்சஸ்ல பார்த்திருந்தேன். என்ன காரணத்துக்காகவும் நான் வந்து இந்த ஆக்சஸ் பிசினஸ விட மாட்டேன். என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்குமே நான் ஆக்சஸோட பயணம் என்னோட தொடருங்கிற ஒரு லட்சியத்தோட வந்து நான் டிராவல் பண்ணேன். அப்போ ஒரே ஒரு விஷயம் பாலா சார் சொன்னது, "உன்னால முடியாதுன்னா யாராலயும் முடியாது." அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தனமா எனக்குள்ள வந்து இறக்கிட்டு இருந்தாரு. அவரோட தன்னம்பிக்கையும், அவரோட ஊக்குவிப்பும், அவரோட கைதூக்கலும் மட்டும் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே இப்போ வந்து ஆபீஸ் இருக்கிறவங்க, ஆபீஸ் பக்கத்துல இருக்குன்னா எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆபீஸ் இல்லங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். நீங்க இருக்கிற இடத்த ஆபீஸா மாத்துங்க. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நம்ம ஆபீஸ் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம பிசினஸ ஸ்டாப் பண்ண முடியாது. அதே இடத்துல வந்து ஆபீஸ் இல்லன்னு சொல்லிட்டு காரணம் காட்டிட்டு நம்ம வந்து அப்படியே குறை சொல்லவும் முடியாது. அப்போ நம்ம இருக்கிற இடத்த நம்ம ஆபீஸா மாத்தணும். நான் அப்படிதான் பண்ணேன். இந்த 3 வருஷம் டிராவல்ல இப்ப ஆபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வெளிய டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கடையில உட்கார்ந்தா அதுதான் எங்களோட ஆபீஸ். ஒரு டீ கடையில உட்கார்ந்தா அதுதான் எங்களோட ஆபீஸ். ஒரு ஹோட்டல்ல போய் லஞ்ச் சாப்பிட்டாலும் அதுதான் எங்களோட ஆபீஸ். நாங்க இருக்கிற இடத்த நம்ம செய்யும் தொழில தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நாங்க இருக்கிற இடத்த ஆபீஸா நாங்க வந்து ஃபீல் பண்ணி அங்க இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஊட்டியில ஒரு பெரிய அடையாளத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே அடையாளம் எங்களுக்கு ஆபீஸையும் கை காட்டி ஒரு நல்ல நிலைமையில எடுத்துட்டு வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, Zoomல உட்காருங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஒரு பார்ட் ஆஃப் டைமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கை குடுக்க வேண்டியது Zoom மீட்டிங் மட்டும் தான். ஏன்னா இந்த விஷயத்த ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ஐடி வரல, ரிசல்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலா சார்ட்ட போய் நிக்கும்போது, அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், "நீ இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் வந்து நீ விடியும்போது, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேங்கிற மைண்ட் செட்ல நீ ஒர்க் பண்ணு. பிளஸ் ஒரு 7 நாள் நீ Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணு. அதுவரைக்கும் காலே பண்ணாதேன்னு" சொன்னாரு. அப்போ ஒரு விஷயம் என்ன நான் வந்து ஐடி வரல, இப்படி வரல, நான் ஊட்டில இந்த கிளைமேட்ன்னு சொல்றேன். சார் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி யோசிச்சேன். அப்போ அவர் எது சொன்னாலுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் என் மைண்ட்ஸ்ல இருந்துச்சு. அப்போ அந்த 7 நாளும் 4 மீட்டிங்கும் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு காலையில மார்னிங் எப்பவுமே தவற மாட்டேன். அந்த அப்புறம் 11 மணிக்கு 1, 2:30 மணிக்கு, 7 மணிக்கு அப்படின்னு சொல்லி 7 நாளுமே நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு 8வது நாள் நான் பாலமுருகன் சார்ட்ட போயிட்டு, "சார் நான் நீங்க சொன்ன மாதிரி அட்டெண்ட் பண்ணேன். நான் என்ன சார் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டேன். 7 நாள் நீ வந்து என்ன புரிஞ்சுகிட்ட? நீ என்ன பண்ண? என்ன கத்துக்கிட்ட? அப்படின்னாரு. சார் எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். திரும்பி பேசாத சைலண்டா ஒர்க்க பாரு அப்படின்னாரு. அப்ப எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. வந்த உடனே எந்த விஷயமும் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கஷ்டப்படாம எந்த விஷயமே நம்ம லைஃப்ல வந்து நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க டீம் ஒர்க் பண்ணி ஒரு டீமோட நின்னு வாரம் 2000ல இருந்து 5000 வரைக்கும் இன்கம் எடுக்கிற கெப்பாசிட்டின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிச்சு சொல்லுவேன் ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறைய வந்து
வாழ்க்கையிலயும் சரி, என்னோட ட்ரீம்ஸ்லயும் சரி, நான் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணா கூடமே அது என்னோட ட்ரீம் தான் நினைச்சுக்குவேன். ஏன்னா உடனே ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஜாயின் பண்ண உடனே வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 பவுன் நான் வந்து எதுக்குமே ஆசைப்படல. நாம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு அப்பா அம்மாவோ, நம்ம வந்து வளர்த்தவங்களோ, இல்ல நம்ம தாத்தா பாட்டியோ, நம்ம கூட பிறந்தவங்களோ, யாராவது ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு துணி வாங்கி கொடுத்தாலே அது ஒரு ட்ரீம்ஸ் தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்தாலுமே சில சமயத்துல வந்து சொல்லி கட்டுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு பண்ணாலுமே அவங்க என்ன பண்றாங்க, சொல்லி காட்டியதுக்கு அப்புறம் அது பண்ணதுல எந்த பயனும் இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, நீ வந்து எப்பவுமே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அந்த ஆப்ஷனை நீ கொடுன்னு சொல்லுவாரு. அதேதான் பாலமுருகன் சாரும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல நான் யோசிச்ச விஷயம், ஏன் என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ்ல இருந்தா ஏன் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வருஷம் போராட்டத்துல ஊட்டியில வந்து நேத்து வந்து பிஓஎம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 2.5 வருஷம் டிராவலு, ஆன்லைன் பிசினஸ் வீட்டுக்குள்ள இருந்தே தான் நான் பண்ணேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ஜூம் மீட்டிங்ல கத்துக்கிறதுக்காகட்டும், எல்லாத்திலயுமே லைக் பண்ணி தான் நான் பண்ணேன். ஜூம்ல உட்கார்ந்தா கத்துக்க முடியும், நாலேஜ் கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹெர்பல் லைஃப் பண்ணிட்டு இருக்கும்போது வாரம் 500 ரூபாய், மாசம் 2000 ரூபான்னு சொல்லி ஹெல்த்துக்காக நான் வந்து கிளாஸுக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு வந்து நான் வந்து பே பண்ணி தான் நான் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா இங்க என்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கும் சரி, என்னோட இன்கம்க்கும் சரி, என்னோட லைஃப் ஸ்டைலுக்கும் சரி, ஃப்ரீயா ஒரு செக்ஷன் நடக்குதுன்னு வரும்போது நான் ஏன் கத்துக்க கூடாதுன்னு யோசிச்சேன். 2.5 வருஷம் ஜூம்ல உட்காந்து நான் எனக்கு தேவையானதை கத்துக்கிட்டேன். இன்னுமே நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கத்து முடிச்சுக்கிட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. இன்னுமே கத்துக்கிட்டு இருக்கேன், இனியும் கத்துக்க போறேன். கத்துக்கிட்டு என்னோட டீமையும் நான் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து சதீஷ் சார் வந்து டைமண்ட் முடிச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து பேக் போனா நின்னாரு. நேத்து பிஓஎம் பண்ணலாம்னு சொல்லும்போது கூட மறுவார்த்தை சொல்லாம நம்ம பண்ணலாம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சதீஷ் சார் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பிளஸ் ஷியாம்லா சிஸ்டர், அனிதா மேம், லோகநாதன் சாரு, முத்துக்குமார் சாரு, எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஒரு டீம்னா இப்படிதான், ஒரு ஃபேமிலினா இப்படிதான் சொல்லிட்டு பாலா சார் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கத்து கொடுத்திருந்தாரு. ஏன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல நம்ம பிசினஸ் பண்ணும்போது எவ்வளவு ரிசல்ட் இருக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலோ, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாச்சும் வந்தாலோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் பண்ணி அந்த விஷயத்த பண்றீங்களோ, அதே மாதிரி ஆக்சஸ் பிசினஸையும் நீங்க புடிச்சு முழு மனசோட ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. ஏன்னா அந்த டைம் தான் உங்களோட வேல்யூபிள் டைம். சரிங்களா? இப்ப நீங்க வாரம் 2000 இருந்து 5000 வரைக்கும் நீங்க இன்கம் எடுக்கிறது வந்து பெருசுங்கன்னா, அந்த இடத்துல இருந்து முழு மனசோட நீங்க எத்தனை நேரம் பண்றீங்க, எத்தனை மணி நேரம் இந்த ஒர்க்கை பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஒரு ஃபார்மா நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. ஏன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து 1 to 1 ஆகட்டும், ஜூம் மீட்டிங் ஆகட்டும், கான்ஃபரன்ஸ் கால் ஆகட்டும், இப்போ அப்ளைன் கூட டிஸ்கஷன் ஆகட்டும், இல்ல எந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்டர் அச்சீவரா, இல்ல எலோன் லீடரா, டைமனா, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா, இல்ல எந்த போஸ்டிங்காக, என்ன அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா ஆஃபருங்கிற விஷயத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏலகிரி ட்ரிப் போயிருந்தேன். அங்க போகும்போதுதான் தெரிஞ்சது, நம்ம ஃபேமிலி கூட போறதை விட அங்க நம்ம இருக்கிற ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஃப்ரீ மைண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு கேரிங்கு, சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ண, ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க கூட ஒரு அறிமுகமா வந்து நல்லா ஷேரிங்ல கொடுத்தாங்க. பிளஸ் இன்கமும் கூடிச்சு, டீமும் பெஸ்டா வந்து அச்சீவ் பண்ணாங்க. அப்ப நான் தெரிஞ்சேன், எல்லா இடத்துலயுமே நீ நீ வந்து சம்பாதிச்சேன்னா அது உன்னோட திறமையில சம்பாதிச்சிருக்கல, நீ உன் சம்பாதிக்கேத்த ஊதியத்தை நாங்க கொடுக்க போறோம், உனக்கு நாங்க வந்து எதுவுமே அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீ சம்பாதிச்சுட்டு வந்தேன்னா உன்னை நான் வந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போறேன். இப்போ வந்து நமக்கு தாய்லாந்து ட்ரிப் போட்டிருக்காங்க. தாய்லாந்து ட்ரிப்புக்கே நான் நீங்க அச்சீவ் பண்ணி சம்பாதிச்சுட்டு வாங்க, நான் ட்ரிப்பு கூட்டிட்டு போறேன், 4 நாள் ஜாலியா உங்களை நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ஊட்டி, திருப்பூர் இந்த ஏரியாவில எல்லாம் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளாக் தண்டருக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க நீங்களே பாத்துக்கலாம். இப்போ அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து பிளாக் தண்டர் கூட்டிட்டு போறேன். யாரு எந்த இடத்துல சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. பிளாக் தண்டருக்கு போகணும்னா நீ சம்பாதிச்சுட்டு வா, கூட்டிட்டு போறேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்ப சம்பாதிக்கவும் போறீங்க, சம்பாதிச்சுட்டு ட்ரிப்பும் என்ஜாய் பண்ண போறீங்க, டீமும் டெவலப் பண்ண போறீங்க. அப்போ ஒரே இதுல 3 மங்கா. சரிங்களா? ஒரு விஷயத்துல பொறுத்த வரைக்குமே ஆஃபருங்கிறது வந்து நம்ம அவங்களுக்காக கொடுக்கறது இல்ல, நாம சம்பாதிக்கிறதுக்காகவும் நம்ம டீம்ல எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கிறதுக்காகவும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கான பெரிய ஒரு விஷயம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுத்து நம்மளோட விபி பாலமுருகன் சார் வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்காரு. ஒரு குழந்தை பசியில அழுகுதா, வழியில அழுகுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாலமுருகன் சார் வந்து நம்ம டீமுக்காக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஏன்னா நான் என்னோட விஷயத்துல நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம்,
ஏன்னா நான் வந்து படிச்சது அதிகமா கிடையாது. ஃபோன் அதிகமா யூஸ் பண்ண தெரியாது. இந்த நெட்வொர்க்கோ இல்ல காமர்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயம் நான் பாலா சார நம்புனேன். அவர் வந்து கை குடுப்பாரு. அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணிட்டு, தெரியாத விஷயத்த கத்துக்கிட்டு, சூப்பரா பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல தான் நான் வந்தேன். என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைய மட்டும் தான் நான் எடுத்து பண்ணேன். நேத்து மீட்டிங்ல வந்து எங்களுக்கே சூப்பரான நெறைய விஷயங்கள் கிடைச்சது. பிளஸ் இந்த வாரம் வந்து ஒரு 30 ஐடி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஒரு எதுவுமே தெரியாத இடத்துல இருந்து ஒரு ஒரு விஓஎம் நாங்க பண்ணி ஒரு ஹால் ஃபுல் ஆனதுல இருந்து நம்ம டீம் லீடர்ஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணது, எல்லாத்தையுமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களாலயும் முடியுங்கிற தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. இத விட இன்னும் பெஸ்ட்டா பண்ணலாங்கிறதுலயும் எங்களோட நம்பிக்கை வந்து அதிகமாயிருக்கு. பிளஸ் இந்த இடத்துல சதீஷ் சார்க்காகட்டும், ஷியாம்லா மேம் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிளஸ் பாலா சார் வந்து குருவா இருந்து எனக்கு ஒரு அப்பாவா ஒரு வழிகாட்டுல எப்படி இருப்பாரோ அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு எங்க ஊட்டியில உள்ள கிளைமேட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்க எல்லாருக்குமே இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்குமே இருக்கு. நீங்க எல்லாருமே அவங்கவங்க ஏரியாவுல இருக்கட்டும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நேரா வந்து சப்போர்ட் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிய போக முடியலங்கிறவங்க, Zoom மீட்டிங்ல கத்துக்கிறதுக்கு டைம் குடுங்க. ஜூம் மீட்டிங்ல டைம் குடுத்துட்டு, கத்துக்கிட்டு, அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வொர்க் பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டோட என்ன விட பல மடங்கு அதிகமா நீங்க சம்பாதிச்சு, எல்லாருமே நல்ல லைஃப் ஸ்டைல்ல போவீங்கங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேங்க் யூ சிஸ்டர் தேவிகா சிஸ்டர். அருண் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாய்ப்பு குடுத்ததுக்கு. அப்புறம் பிளஸ் பாலா சார் வந்து ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். நாங்க கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களோட ரிசல்ட்ல காட்டுவோங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா சொல்லியிருந்தீங்க உங்க ஷேரிங்கு. இது கண்டிப்பா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட்